மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதம் நம்ம இயேசு நல்லவர் ஊழியங்களின் சார்பாக நம்ம ஒரு பத்திரிகை வெளியிட்டிருந்தோம். அதுல ஒரு போர்ஷன் தான் பைபிள் கியூஸ். எபிரேயர் பகுதியில இருந்து அந்த பைபிள் கியூஸ் கேட்டிருந்தோம். வெறும் 10 கொஸ்டின் தான். அந்த 10 கொஸ்டினுக்கும் சரியான விடை எழுதினவங்களுக்கு பரிசுகள் கொடுப்போம் அப்படின்னு அதுலயே அறிவிச்சிருந்தோம். அதுல சரியான விடை நிறைய பேர் எழுதி அனுப்பினீங்க. அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நம்ம இப்ப பிரைஸ் வச்சிருக்கோம். இதன் மூலம் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல வரேன். என்னன்னா 10 கொஸ்டின் தான் ஒரு புத்தகத்துல இருந்து. பைபிள் எடுத்து ஒரு மணி நேரம் அதுக்கு வேண்டி ஸ்பெண்ட் பண்ணினா அதோடைய ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அவ்வளோ ஈஸி கொஸ்டின். அப்போ அந்த 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல செலவிட்டதுடைய பலன் தான் இது. அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். பைபிள் மூலமாகவும் வேத வசனங்கள் வாசிக்கிறதன் மூலமா, தியானிக்கிறதன் மூலமா, ஆண்டவருக்குன்னு செயல்படுறதன் மூலமா நம்ம நிறைய டைம் ஆண்டவருக்குன்னு ஸ்பெண்ட் பண்றோம். அப்போ ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கக்கூடிய பிரதிபலன் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். அதுக்கு ஒரு பைபிள் வாசிக்கிறதுக்கும் ஆண்டவருக்குன்னு செயல்படுறதுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நாங்க இதை பண்றோம். சரியா? எல்லாம் இன்னும் அடுத்த மாதம் அடுத்த பத்திரிகை வெளிவரும். அப்போ நீங்க வாங்குங்க, வாசிங்க, ஆன்சர் அனுப்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். பிரைஸுக்காக கிடையாது, நீங்க வாசிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். சரியா? அதனால ஒருவேளை யாருக்காவது கிடைக்காம இருந்ததுன்னா அடுத்த மாசம் வரும், நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. இன்னும் நிறைய பைபிள் வாசிங்க. ஆண்டவரை பத்தி அறிந்து கொள்வதற்கு அது உதவியா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது உதவியா இருக்கும். ஆண்டவருக்குன்னு நிறைய நம்ம செய்யணும். கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. இப்போ நான் அந்த ரிசல்ட்டை வாசிக்கிறேன். முதல் பரிசு வினோலா ஜெயக்குமார். இரண்டாவது பரிசு செலின் ஜோய். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். மூன்றாவது பரிசு சகோதரர் வின்சென்ட் சர்ச்சில். அண்ணா வரலன்னு நினைக்கிறேன், பையன் வந்திருக்கான், வந்து வாங்க. ஆறுதல் பரிசுகளை வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்பா பிரதீப், டாட் ஜெஷிகா, இன்ப ஜபா. நன்றி. பரிசுகளை பெற்றுக்கொண்ட எல்லாருக்கும் நன்றி. ஒருவேளை இந்த தடவை யாருக்காவது பத்திரிகை வர விடுபட்டு போச்சு அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அடுத்த மாசம் பத்திரிகை உங்க வீடுகளுக்கு வரும். நீங்க ஆன்சர் எழுதி இந்த நம்பருக்கு அனுப்புனா